Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் மீதான போதைப் பொருள் கடத்தல் வழக்கை விசாரித்து வந்த விசாரணை அதிகாரி ஞானேஸ்வர் சிங் நீக்கப்பட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது கூட்டாளிகள் முகேஷ், முஜிபர், அசோக்குமார், சதானந்தம் ஆகியோரும் அதே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலக தலைமை துணை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங் விசாரித்து வந்தார். ஜாஃபர் சாதிக் கைதான போது ஞானேஸ்வர் சிங் டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அரசியல் உள்நோக்கத்துடன் தகவல்களை வெளியிட்டதாகவும் நிறைய தகவல்களை மறைத்துவிட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் ஊழல் தடுப்பு பிரிவில் இருந்து ஞானேஸ்வர் சிங் நீக்கப்பட்டுள்ளார். புதிய பொறுப்பும் தரப்படவில்லை. சிறப்பு படை அதிகாரியாக பணியாற்றி வந்த நீரஜ் குப்தா ஊழல் தடுப்பு பிரிவில் நியமிக்கப்பட்டுள்ளார். இனிமேல் இவர்தான் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகள் தொடர்பான வழக்கை விசாரிப்பார் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.